ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி. வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜை முறைகள், இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ரீராம நவமி அன்னைக்கு எப்படி பூஜை செய்யணும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணுங்கிற மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பகவான் மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட 10 அவதாரங்கள் எடுத்ததா புராணங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அவதாரங்கள்ல ரொம்ப முக்கியமான அவதாரமா இருக்கக்கூடியது தான் ஸ்ரீராம அவதாரம். அவதாரமாகவே இருந்தாலும் மனிதனாக பிறப்பெடுத்ததால நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப கஷ்டங்களை அனுபவிச்சும் ஏகபத்தினி விரதனா உலகிற்கு வாழ்ந்து காட்டியவர் தான் ஸ்ரீராமர். ஒரு வருடமும் வரக்கூடிய பங்குனி மாதம் வளர்பிறை சுக்லபட்சத்துல நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம ஸ்ரீராம நவமியை கணக்கில் எடுத்துக்கிறோம். அதாவது நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல தான் ஸ்ரீராமர் அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினம்தான் ஸ்ரீராம நவமியை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த தினத்துல நாம செய்ய வேண்டியதை பத்தியும் அது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ராம நவமி அப்படிங்கிறது ஸ்ரீராமரோட பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய 9 நாள் விழா. சில வருடம் இந்த ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது சித்திரை மாதத்திலேயே வரும். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமர் கோவில்கள்ல ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் பூஜை சடங்கு நடத்தப்படும். அதே மாதிரி அந்த பூஜையில கலந்துக்கிட்டு ஸ்ரீராமரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டோட பூஜை அறையில ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்துல இருக்கிற மாதிரி போட்டோ வைத்து வழிபடுறது கூடுதல் விசேஷம். அந்த போட்டோ இது வரைக்கும் இல்லைனா கூட கட்டாயம் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்துல மாதிரி போட்டோ வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து துளசி மாலைகளால நம்ம அலங்காரம் செய்யணும். பழம், வெற்றிலை, பூ இது எல்லாத்தையுமே வைத்து ஸ்ரீராம நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யணும். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமாயணத்தை கேட்கறதோ ராமாயணத்தை படிக்கிறதோ கூடுதல் விசேஷம். அன்றைய தினம் உங்க வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் இல்லைனா மகாவிஷ்ணுவோட பாடல்கள் எதுவா இருந்தாலும் அதை பாராயணம் செய்யறதும் கூடுதல் விசேஷம்தான். சொல்லப்போனா இந்த நவமி தினத்தை சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற தினம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனிதர்களால ஒதுக்கப்படக்கூடிய தினமா இருந்தாலும் ஸ்ரீராமர் அவதரிச்ச இந்த ஒரு நவமி திதியை நம்ம தவற விடவே கூடாது. இந்த வருடம் ஸ்ரீராம நவமி வரக்கூடிய அந்த நாள்ல அது மட்டும் இல்லாம பல சிறப்புகளும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்ரீராமரை வழிபட்டீங்கன்னா பலவிதமான செல்வங்களும் நன்மைகளும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. அன்றைய தினம் அதிகாலை 1:08 இருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 வரைக்கும் நவமி திதி இருக்கு. அதே மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்குல்ல, அது ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:48 ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:31 வரைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி மட்டும்தான். அதனால அன்றைய தினம்தான் ஸ்ரீராம நவமியை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த வருடம் ஸ்ரீராம நவமி ஞாயிற்றுக்கிழமையில வர்றதால கூடுதலா நீங்க சூரிய பகவானையும் வணங்குறது கூடுதல் விசேஷம். இந்த வருடம் ஸ்ரீராம நவமி ரொம்ப விசேஷமா. அதுக்கு காரணம் ரவி புஷ்ய யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம், இப்படி 3 சுப யோகங்கள் நாள் முழுக்க இருக்குதான். இந்த நாள்ல எந்த நேரத்துல வேணாலும் பூஜைகளை செய்து சுப காரியங்களை ஆரம்பிக்கலாம். இந்த நாள்ல புதிய தொழில் தொடங்குறது, புது வீட்டுல குடியேறது, இது எல்லாமே மங்களகரமானதா கருதப்படுது. சுப காரியங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்ற நாள் தான். ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறதால சூரிய பகவானை வழிபட்டாலும் ராமரை வழிபட்டாலும் வாழ்க்கையில உயர் பதவியையும் உயர்ந்த நிலையையும் அடைய முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிற மாதிரி போட்டோவை நீங்க கழுவி சுத்தப்படுத்தி பூக்களால் ஆகாரம் செய்து நீங்க வழிபாடு செய்யும் போது குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். அதுல குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், தீராத குழப்பங்கள், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி கிடைக்கும். பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை இந்த ஸ்ரீராம நவமி பூஜை ஏற்படுத்தும். உங்களோட பிள்ளைகளுக்காகவும் மருமகனுக்காகவும் மருமகளுக்காகவும் கூட பெற்றோர்கள், மாமனார் மாமியார்கள் இந்த ஸ்ரீராம நவமி பூஜையை செய்யலாம். அது மூலயமா உங்களோட பிள்ளைகளோட மகன் மகளோட வாழ்க்கை மேம்படும். இந்த ஸ்ரீராம நவமி பூஜை செய்யறதால வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படும். நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். அன்றைய தினம் செய்யக்கூடிய பூஜைகள்ல மகாலட்சுமி தாயாரையும் நீங்க சந்தோஷப்படுத்தலாம். இது மூலயமா செல்வ வளம் பெருகும். சீதா தேவி மகாலட்சுமியோட அம்சம் அப்படிங்கிறதால ராமநவமி அன்னைக்கு ராமரையும் சீதையையும் வழிபட்டால் மகாலட்சுமியோட அருளையும் பரிபூர்ணமா பெற முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி வர்றதால
மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ராகு காலம் இருக்கு. மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்த தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க வழிபாட்ட செய்யலாம். அதுலயும் இந்த புனர்பூச நட்சத்திரம் காலையில 10:30 மணியோட முடிஞ்சிருதுல்ல. அதனால கூடுமான அளவுக்கு ஸ்ரீராம நவமிக்கான பூஜைய காலை ஒரு 10 மணிக்குள்ள செய்யறதும் கூடுதல் விசேஷம் தான். ஏன்னா, அன்னைக்கு நாள் முழுக்க நவமி திதி இருந்தாலும், புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:30 மணி வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி காலை நேரத்துல பூஜை செய்யறதா இருந்தா, முன்னேற்பாடுகளா காலை நேரத்துல ஸ்ரீராம நவமிக்கான பூஜைகள செஞ்சு முடிச்சிடுங்க. மஞ்சள் நிற பழங்கள், இனிப்பு வகைகள் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து படைக்கிறது கூடுதல் விசேஷம். 3 தெய்வங்கள வணங்குறதுக்கு அற்புதமான நாளாக கருதப்படக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி இருக்குல்ல, இதுல நீங்க சூரிய பகவானையும் வணங்க போறீங்க, ஸ்ரீராமரையும் வணங்க போறீங்க, இன்னொரு பக்கம் மகாலட்சுமி தாயாரையும் வணங்க போறீங்க. ஸ்ரீராமர் யாரு? பெருமாள், திருமாலோட அவதாரம். காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லாத நல்ல வாழ்க்கைய வழங்கக்கூடியவரு. மகாலட்சுமி தாயார் யாரு? பொன், பொருள், செல்வம், தன தானியத்துக்கு அதிபதி. மகாலட்சுமி தாயாரை வணங்குறது மூலயமா எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியும். அடுத்ததா சூரிய பகவான். இந்த உலகத்திற்கான முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். உடல் சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட தீராத வியாதிகளை தீர்க்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். இப்படி உடல் பிரச்சனையாவும், பண பிரச்சனையாவும், மன பிரச்சனையாவும் இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான தினம் தான் இந்த வருடம் ஏப்ரல் 6ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ஸ்ரீராம நவமி. உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோவில்களுக்கு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பூஜைகளுக்கு தேவையான, அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுங்க. கட்டாயம் ஸ்ரீராமர், ராமர் கோவில்கள்ல அன்றைய தினம் ஊஞ்சல் உற்சவம் கூட நடக்கலாம். அதுல போய் கலந்துக்கோங்க. முடிஞ்சா உங்க கையால நைவேத்தியங்கள் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்க கையால கொடுங்க. பெருமாளையும், ஆஞ்சநேயரையும், நரசிம்மரையும், சக்கரத்தாழ்வார்னு சொல்லி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இவங்க எல்லாரையும் ஒரு சேர வணங்கிட்டு வாங்க. கெடுதல்களை நீக்கி நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமியை நீங்க தவற விட்டுறாதீங்க. கணவரோட ஆயுள் நீண்டு இருக்கணும், பிரிந்திருக்கக்கூடிய கணவர் இல்ல பிரிந்திருக்கக்கூடிய மனைவி ஒன்று சேரணும், சகல விதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரணும்னு இப்படி எந்த விதமான கோரிக்கை இருந்தாலும் சரி, அந்த எல்லா கோரிக்கைகளுக்கும் இந்த வருடம் ஏப்ரல் 6ஆம் தேதி பங்குனி மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ரீராம நவமி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்க போகுது. அதை மறந்துடாதீங்க. இது வரைக்கும் ஸ்ரீராம நவமிக்கு பூஜைகள் செஞ்சதே கிடையாது, பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்ரீராம நவமி ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் கொடுத்ததுக்கு மாதிரி போட்டோ இது வரைக்கும் உங்க வீட்டில் இல்லைன்னா முதல் வேலையா அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அதே மாதிரி ஸ்ரீராம நவமியை பற்றியான பல பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரதான் போகுது. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.